Hey, hi guys, welcome to my channel Story with me. இருளுக்கு நிறம் உண்டு எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 வந்து பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்து கண்டினியூவேஷனை இந்த வீடியோவில் பாருங்கள். எபிசோட் 1 எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, டிஜேவும் இளங்கும் வெளியில் கதவை வந்து கீறுற சத்தம் கேட்கறதுனால பயந்து போய் உள்ளேயே இருப்பாங்க, வீட்டு உள்ளேயே. விடிஞ்ச பிறகு வெளியே வந்து என்னன்னு பார்க்கலான்னு வருவாங்க. ஸோ அதோட தான் எபிசோட் 1 முடிஞ்சுது. எபிசோட் 2ல் பார்த்தீங்கன்னா டிஜேவும் இளங்கவும் கதவை படார்னு திறந்துட்டு வந்து வெளியில் நின்று பார்க்குறாங்க. பார்த்தவங்க 2 பேர் முகத்துலேயும் ஒரே அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா வெளியில் ஒரு பெரிய சைஸு நாட்டு நாய் நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே இளங்கோ செம்ம கடுப்பாகி கீழே இருந்த ஒரு கல்லை எடுத்து அடித்து நாயை விரட்டி விட்டுட்டான். உடனே டிஜே கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாப்பிள்ளை இதை பற்றி காலேஜில் சொல்லி என் இமேஜை டேமேஜ் பண்ணிடாத. கல்லறையில் இருக்கிற ஆலமரத்துக்கு அடியில் இருக்கிற நாய் தானே இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சந்தேகமாக பேசிட்டு, இன்றைக்கி எனக்கு வேலண்டைன்ஸ் டே மூட ஸ்பாயில் பண்ண விரும்பலை, நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் ரெடி ஆகிறதுக்கு உள்ளே போயிட்டான். ஆனால் டிஜேக்கு சந்தேகம் போகல. ஏன்னா அவர் நேற்று நைட்டு வந்து வண்டியில் வரும்போது பின்னாடி திரும்பி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். பின்னாடி எந்த ஒரு உருவமும் ஃபாலோ பண்ணலை, நாய் கூட வரலை. அப்போ எப்படி இந்த நாய் இங்கே வந்து நின்றுட்டு இருந்துச்சு? வழக்கமாக எந்த ஒரு நாயும் வராது, நேற்று நைட்டு மட்டும் ஏன் வந்து நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து கதவை பார்க்குறாரு. அந்த கதவை பார்த்தீங்கன்னா சுமார் 7 அடி உயரம் இருக்கும். அந்த கீரண தடையும் பார்த்தீங்கன்னா கதவோட மேல் பக்கமாக இருக்குது. ஒரு நாயால் எப்படி அவ்வளோ தூரம் கீற முடியும்? ஒரு வேளை எம்பி கீறனா கூட அந்த கீறல் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு தான் இருக்கணும். ஆனால் அந்த கீறல் வந்து ஒரு ஃபார்மட்டாக ஒரு சீரான இடைவெளி விட்டு கீறின மாதிரியே இருக்குது. டிஜேக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. ஆனால் இதை பற்றி அவர் இளங்கோ கிட்ட எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவனுடைய வேலண்டைன்ஸ் டே மூட ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உள்ளே போய் குளிச்சுட்டு காலேஜுக்கு ரெடியாக கிளம்பிட்டார். 2 பேரும் கிளம்பி காலேஜுக்கு போனாங்க. போன உடனே இளங்கோ வந்து ரேவதியை கூட்டிகிட்டு மலையடிப்பட்டிக்கு போயிட்டான். அங்கே வந்து சென்ட் தாமஸ் சர்ச் இருக்குது. மலையடிப்பட்டி சென்ட் தாமஸ் சர்ச் சொன்ன உடனே 2 பேரும் ரொம்ப பக்திமான், அதனால தான் போகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து காலேஜ் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஊர். மலையடிப்பட்டி ஊரில் இருக்கிற ஒரு மலையில் தான் சென்ட் தாமஸ் சர்ச் இருக்குது. மதிய டைமில் அங்கே அவ்வளவா ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தனிமையிலே இனிமை காண்றதுக்காக அவங்க வந்து சென்ட் தாமஸ் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. டிஜே காலேஜில் தான் இருந்தார். அவருக்கு நேற்று நைட்டு நடந்த சம்பவங்கள்லாம் ஒன்றா ஞாபகத்துக்கு வருது. நேற்று நைட்டு நடந்தது, அந்த 13ஆம் தேதி அன்றைக்கி நடந்த சம்பவங்கள்லாம் கோர்வையாக வரிசையாக அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது இல்லையா? அதனால் அவர் அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தார். மலையடிப்பட்டிக்கு போயிட்டு அப்புறம் சினிமாவுக்கு போயிட்டு சாயங்காலம் தான் இளங்கோவும் ரேவதியும் வந்தாங்க. வரும்போதே இளங்கோ முகத்தில் ஒரு ஒளிவட்டம். புதுசாக கல்யாணமான புது மாப்பிள்ளைக்கு தெரியுமா ஒரு ஒளிவட்டம்? அதே மாதிரி தான். கல்யாணம் மட்டும்தான் இன்னும் ஆகலை, மற்றபடி சிம்டம்ஸ்லாம் அப்படி தான் சொல்கிறது. காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் பஸ்ஸில் ரேவதி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டலுக்கு போயிட்டான். இவனும் டிஜேவும் மற்றபடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போயிட்டு வடுகுப்பட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்து வர நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. காலையில் காலேஜுக்கு கிளம்புவாங்க. காலேஜ் முடித்தோடனே ஈவினிங் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து அரட்டை அடிப்பாங்க. நைட்டு சீக்கிரமே வடுகுப்பட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆலமரத்துக்கு அடியில் அந்த நாயை முறைச்சி பார்த்துட்டே தான் போவாங்க. இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் பார்த்திங்கன்னா நம்ம டிஜே வந்து மெர்லின்னு ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் மண்டையிலையும் பல்பு எரியுது. மெர்லின் அதே காலேஜ் தான், அவள் ஐஇ டிபார்ட்மெண்ட், வேறு டிபார்ட்மெண்ட்டு. இளங்கோ மாதிரி நேரடியாக போய் பேசி கரெக்ட் பண்ணுற தைரியம்லாம் நம்ம டிஜேக்கு கிடையாது. அவர் வந்து நம்ம இதய முரளி சார் கேட்டகரி. தூரமாக நின்று பார்க்குறதோட சரி, பார்வையிலே பேசுவார். அவர் பார்க்குற பார்வையில் மெர்லினே கண்டுபிடிச்சிருப்பா. ஆனால் 2 பேருமே வெளிப்படையாக இதுவரையும் சொல்லிக்கிட்டது கிடையாது. எல்லாமே வழக்கம் போல் தான் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் அன்றைக்கும் ஒரு நாள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு சாயந்தரமாக டிஜேவும் இளங்கோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எண்ட் ஆஃப் டேஸ் படம் ஈவினிங் ஷோ போகலான்னு போயிட்டு ஷோ முடிஞ்ச உடனே நைட்டு 10 மணி இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரூமுக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு போகலான்ட்டு வண்டியை எடுக்கும்போது தான் பார்க்குறாங்க வண்டியோட பேக் டயர் பஞ்சர். வாடா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரூமுக்கே போய் தங்கிடலான்னு டிஜே கூப்பிட்றாரு. ஆனால் இளங்கோ என்ன சொல்கிறான்னா, பக்கத்தில் தாண்டா பஞ்சர் கடை, நம்ம பஞ்சர் ஓட்டிட்டு நம்ம வடுகுப்பட்டி வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு 2 பேரும் அந்த பஞ்சர் கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனால் அங்கே ஆளே கிடையாது. ஆளை தேடி கண்டுபிடிச்சி பஞ்சர் ஒட்டி வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் வடுகுப்பட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிஜே வந்து பின்னாடி உட்காந்துட்டாரு. இளங்கோ தான் வண்டி ஓட்டிட்டு போகிறான்.
வண்டியில் கிளம்புன பிறகு தான் டிஜேக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 13ஆம் தேதி. பிப்ரவரி 13ஆம் தேதி அன்றைக்கி நடந்த சம்பவம் நடந்து கரெக்டாக 1 மாதம் ஆச்சு. அன்னைக்கு பௌர்ணமி வேறு. வழக்கமாக ரோட்டில் இருக்கிற லைட்டெல்லாம் ரொம்ப டிம்மாகவே வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்ததுனால நிலாவோட வெளிச்சம் நல்லாவே பிரகாசமாக இருந்தது ரோட்டில். வடுகுப்பட்டு போகிற வழியில் கல்லறை இருக்கு இல்லையா, அந்த கல்லறைக்கிட்ட போகும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி ஆள் இல்லாமல் போயிட்டு இருந்தது. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆள் இல்லாமல் ஒரு மாட்டு வண்டி போகிறது சகஜம்தான். மாட்டை ஓட்டிகிட்டு வந்தவர் வந்து டீ குடிக்கிறதுக்காக டீ குடிச்சிட்டு மறுபடியும் ஏறி ஓட்டிகிட்டு போவார். அப்படி இல்லைன்னா ஏதாவது அர்ஜென்ட் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் வந்து மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போவார். நைட்டு நேரத்தில் மாட்டு வண்டிக்கு கீழே ஒரு லாந்தர் விளக்கு எரியும் வெளிச்சத்துக்காக. அந்த மாட்டு வண்டியை அப்படி தான் ஆள் இல்லாமல் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மாடு பயந்து எகிர ஆரம்பிச்சிருச்சு. விஜயும் இளங்கோவும் வண்டியை நிறுத்திட்டு மாட்டுக்காரன் எங்கே இருக்கான் அப்படின்னு தேட ஆரம்பித்தாங்க. ரெஸ்ட் ரூம் போயிருந்த மாட்டுக்காரன் ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு மாட்டை தடவி கொடுத்துட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஒன்றில்ல தம்பி, மாடு எதையோ பார்த்து பயந்துருச்சு போல், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டான். டிஜே வந்து அந்த மாட்டு வண்டிக்காரனையும் பார்த்துட்டு சரி கிளம்பலான்னு இளங்கோ கிட்ட சொல்கிறதுக்கு திரும்பினா இளங்கோ ரொம்ப பயந்து போய் அந்த கலரையே பார்த்துட்டு இருந்தான். டிஜே 2 தலையில் தட்டி என்னடா அங்கே பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, இன்னைக்கு மார்ச் 13 ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, டிஜேக்கு தான் எல்லாம் தெரியுமே, இருந்தாலும் அவர் தெரியாத மாதிரி ஆமாம் அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு கேட்க, இல்லை மாப்பிள்ளை, மாடு பயந்து எகிருச்சு இல்லையா, அப்போ நான் எதர்ச்சியாக அந்த கல்லறையை பார்க்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு போன மாதிரி இருந்ததுடா அப்படின்னு சொல்ல, டிஜே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அது ஏதாவது இல்யூஷனாக இருக்கும், ஃப்ரீயாக விடுவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, அது இல்லைடா, அந்த பொண்ணு நடந்து போல பறந்து போச்சு அப்படின்னு சொல்ல டிஜேவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். அடிக்கடி குழம்பி நிறைய பயந்து ஒரு புதுசாக ஒரு தைரியம் ஒன்று வரும் தெரியுமா, அந்த தைரியம் தான் இளங்கோக்கும் டிஜேக்கும் இப்போ வந்திருந்தது. நீ பார்த்தல, நானும் பார்த்துட்றேன், வா இன்னைக்கு 2ல் 1 பார்க்கலாம் டிஜே சொல்ல, இளங்கோவும் அன்னைக்கு மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட் வெளிச்சத்தை அந்த ஒத்தையடி பாதை வழியாக திரும்பி வச்சான். அன்னிலேருந்து அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, வண்டியில் எப்போவுமே டார்ச் லைட் ரெடியாக போட்டு வச்சுருந்தானுங்க. ஆளுக்கு ஒரு டார்ச் லைட்டாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு டிஜே இறங்கி போனார், பின்னாடியே இளங்கோ போனான். 2 பேரும் போகும்போதே கையில் ஆளுக்கு ஒரு கட்டையாக எடுத்துகிட்டு இறங்கி நடந்து போனாங்க. கல்லறையில் போயிட்டு எல்லா பக்கமும் டார்ச் அடித்து பார்த்தாங்க. எல்லாருமே அமைதியாக தூங்கிட்டு தான் இருக்காங்க. யார் இளங்கோவை பயன்படுத்துனாங்கன்னு கேட்டால் பதிலாக வரப்போகுது. கடைசி சமாதியில் டிஜே லைட் அடிக்கும் போது ஏதோ ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா, அதாவது நிழல் பார்த்தீங்கன்னா நகர்ந்து பின்னால் போன மாதிரி இருந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டிக்கவே இல்லை டிஜே. பாத்தியா மாப்பிள்ளை, இங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம தான் தேவையில்லாத பயந்துட்டுருக்கோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் இளங்கோவுக்கு எதுவும் சரியில்லைன்னு மட்டும் மனசில் பட்டுச்சு. அரையும் குறையமாக தான் அவங்க இருந்து கிளம்புனா. ஸ்டார்ட் செஞ்சு வச்சுருந்த வண்டியை திருப்பி 2 பேரும் வண்டியில் ஏறினாங்க. டிஜே பின்னால் உட்காந்து திரும்பி பார்த்துட்டே இருந்தார், நான் ஏதாவது வருதா அப்படின்ட்டு. இளங்கோ ஆக்சிலரேட்டரை ரேஸ் பண்ணிகிட்டே இருந்தான். வண்டி மூவ் ஆகவே இல்லை. டிஜே ஏன்டா இப்படி பண்ணுற, அதெல்லாம் எதுவுமே இல்லைடா, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, அது இல்லைடா மாப்பிள்ளை, வண்டியில் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, வண்டி இழுக்க மாட்டேங்குது, நாளைக்கு என்னவோ மெக்கானிக் ஷெட்டில் விட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டியை ஓட்டிகிட்டு போனான். டிஜே பின்னாடி திரும்பி தான் பார்த்துட்டு வந்தார், ஏதாவது நம்மளை தொடர்ந்து வருதா இல்லை அந்த நாய் மறுபடியும் வருதா அப்படின்ட்டு. ஒரு வழியாக 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் லைட் போட்டுட்டு 2 பேரும் ரிலாக்ஸாக உட்காந்தாங்க. இளங்கோ இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரவே இல்லை. ஏன்னா அவன் வந்து உண்மையிலேயே அந்த பெண் உருவம் மிதந்து தான் வந்தது அப்படின்னு நினச்சிட்ருக்கான். டிஜே வந்து ஒருவேளை மனப்பிராந்தியாக கூட இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இளங்கோ அந்த காற்றில் வந்த பெண் உருவத்தை பார்த்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியே வரவே இல்லை. ஒருவேளை பிரம்மையாக இருக்குமோ, ஆனால் உண்மையிலே தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜே கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். டிஜேவும் சரி ஃப்ரீயாக விடுடா, காலையில் பார்த்துக்கலாம் மாப்பிள்ளை, படுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிட்டாங்க. விடியன் காலையில் 3:15 மணி இருக்கும். டிஜேக்கு முழிப்பு வந்துடுது. சரி இளங்கோ என்ன பண்ணுறான், தூங்குறானான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் வினோதமாக ஏஞ்சி உட்காந்து ஜன்னல்லையே பேயறிஞ்ச மாதிரி பார்த்துட்ருக்கான். டிஜேவோ மாப்பிள்ளை அங்கே என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தோலை பிடிச்சி கேட்க, மெதுவாக டிஜே காதில் இளங்கோ என்ன சொல்கிறான்னா, ஜன்னல் பக்கமாக யாரும் நிற்கிறாங்க பாரு அப்படின்னோடனே டிஜே டென்ஷன் ஆகிடுறாரு. காற்றுக்காக ஜன்னலை திறந்து வச்சது தப்பாக போச்சு அப்படின்னு புலம்பிட்டே திரும்பி பார்த்தா அங்கே நிஜமாகவே யாரும் நின்றுட்டுருக்க மாதிரி தான் தெரியுது. டிஜே அவரோட கண்ணை கசக்கிட்டு நல்லா இன்னும் ஷார்ப்பாக கவனிக்கிறாரு. ஜன்னலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இருட்டோட இருட்டாக ஒரு உருவம், ஒரு கருப்பான ஒரு உருவம் நின்று அவங்களையே ரொம்ப கொடூரமாக பார்த்துட்ருக்கு.
இந்த ஒரு வினாடி தான் டிஜேவோட வாழ்க்கையை மாற்றிய அந்த வினாடி. இப்போது கதை எழுதுறாரு இல்லையா, இந்த எழுதுகிற ஆர்வம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் அவர் இன்ஸ்பிரேஷனாக கொண்டு எழுத ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருட்டுக்குள்ளே அந்த உருவம் பார்த்திங்கன்னா இவங்களையே ரொம்ப ஆக்ரோஷமாக பார்த்துட்டு இருந்தது. இவங்க 2 பேருக்கும் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பேசுகிறதுக்கு வாய் எடுத்தால் கூட பேச்சு வரலை. அப்படியே அந்த உருவம் வந்து காற்றுல கரைஞ்சி அப்படியே மறைஞ்சு போச்சு. இவங்க அதுலேருந்து வெளியே வரத்துக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. இளங்கோ ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டான். டிஜே எழுந்து ரூம் லைட்டை போட்டுட்டு டார்ச் எடுத்துட்டு அந்த ஜன்னல் வழியை அடித்து பார்க்குறாரு. அடித்து பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. யாரும் நின்னதுக்கான அறிகுறி கூட கிடையாது. முதல் முறையாக அந்த நாய் சம்பவம் நடக்கும்போதே சுதாரிச்சிட்டாங்க. அவங்க இருக்கிறது காடுன்றதுனால பாதுகாப்புக்காக சில செட்டப்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அது என்னன்னா, அவங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் கிடையாது. அவங்க வீட்டை சுற்றி கம்பு நட்டு வச்சு இரும்பு வலை இருக்குது இல்லையா, அதை அடித்து வச்சுட்டாங்க. அடித்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய ட்ரம்மு, இரும்பு தகரம், இரும்பு வாளியெல்லாம் லைனாக அடுக்கி வச்சுட்டாங்க. அந்த இரும்பு வலையை மீறி ஏதாவது விஷஜந்து ஏதாவது உள்ளே வந்துச்சுன்னா அந்த ட்ரம்மில் பட்டு சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாலே ஆற்று மணல் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இல்லாத ஒரு நாய் வேறு வீட்டில் வளர்த்துட்டு இருந்தாங்க. டிஜே இளங்கோவுக்கு குடிக்க தண்ணி ஏற்று கொடுத்துட்டு கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தாரு. அவர் வெளியே நின்றுட்டு ஜன்னல் பக்கமாக டார்ச் லைட் அடித்து சுற்றி முற்றியும் பார்த்தா அவங்க பண்ணி வச்சுருக்க செட்டப் கலையவே இல்லை. கீழே ஆற்று மணலை பார்க்குறாரு. அங்கேயும் எதுவும் வந்ததுக்கான காலடி தடம் கூட கிடையாது. பக்கத்துலேயே கட்டி வச்சுருக்கிற நாய் மூச்சுட்டு தான் பார்த்துட்ருக்கு. ஆனால் அது குறைக்கவே இல்லை. மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தால் இளங்கோ வந்து சாமி கும்பிட்டுட்டு விபூதி எடுத்து பூசிட்டு தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான். எவ்வளவோ பேர் சொன்னாங்க அது காட்டு பிரதேசம், அங்கெல்லாம் இருக்காதீங்க, ரூமில் வந்து இருங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம தான் தென்னாவிட்டா அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போனால் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களே, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னா போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு இளங்கோ ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தான். அப்போ டிஜே என்ன சொன்னார் அப்படின்னா, மாப்பிள்ளை நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம், எதுவும் நடக்கலைன்னா அடுத்த சம்பவம் நிச்சயமாக அடுத்த 13ஆம் தேதி தான் நடக்கும், அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்ல டிஜேவுக்கும் அது ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிட்டாங்க. பொழுது விடிஞ்ச பிறகு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நடந்ததை முழுசாக சொல்லாமல் அந்த கல்லறை சம்பவத்தை மட்டும்தான் சொன்னாங்க. அதாவது இளங்கோ வந்து அந்த பெண் உருவம் மிதந்து வந்தது இல்லையா, அதை மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு விஷயம் சொன்னோன்னே 2 பேரும் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அது என்ன விஷயம்னா, 6 மாதத்துக்கு முன்னால் பக்கத்து ஊரில் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அந்த தற்கொலை பண்ண பொண்ணை வந்து அந்த கல்லறையில் தான் புதைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு சாகும்போது 6 மாதம் கர்ப்பமாக வேற இருந்திருக்கு. கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்க செத்தா சுமை தாங்கி கல் வைப்பாங்க ரோடு ஓரமாக. அவங்க ரூம் முன்னால் ரோடு ஓரமாக இருக்கிற அந்த கல் தான், அந்த கல் மேலே வச்சு தான் அவங்க இப்போ கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பிறகு டிஜேக்கும் இளங்கோக்கும் தூக்கி வரி போட்டுச்சு. இதில் நாங்கள் செஞ்ச தப்பு என்ன, ஏதோ அந்த கல் தெரியாதனமாக விழுந்துடுச்சு, நாங்களும் தெரியாமல் அந்த கல் மேலே வச்சு கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தோம், நாங்கள் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு டிஜே யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. காலேஜ் சேர்ந்த புதுசில் வீடு வாடகைக்கு தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு தற்கொலை சம்பவத்தை பற்றி படித்தாங்க இல்லையா, அந்த நியூஸ் தான் ஞாபகம் வந்தது. அந்த 13ஆம் தேதி நடக்கிற சம்பவம், ஒரு பொண்ணோட அழுக்குரல், அந்த காற்றுல மிதந்து போன பெண் உருவம், நைட்டு அவங்க ஜன்னல் வழியாக பார்த்த அந்த கருப்பு உருவம், இதுக்கும் இந்த தற்கொலைக்கும் ஏதாவது சம்மதம் இருக்குமா? ஒருவேளை அந்த பொண்ணு 13ஆம் தேதி தான் இறந்து போனாலா? அப்படியே இருந்தாலும் எங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இது வேறு ஏதாவது அமானுஷ்ய வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டிஜே வரிசையாக அவனோட கேள்வியை பார்த்திங்கன்னா இளங்கோ கிட்ட சொல்ல ஆரம்பித்தான். பகல் வேலையில் ஒரு வாட்டி போயிட்டு அந்த கல்லறையை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த தற்கொலை சம்பவத்தை பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டிஜே வந்து இளங்கோ கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் வழக்கம் போல் காலேஜ் போயிட்டாங்க. இளங்கோ ரேவதியை கூட்டிகிட்டு மலையடிப்பட்டி போயிட்டான். ஆனால் டிஜேக்கு மட்டும் அந்த டைம் போகவே மாட்டேங்குது. ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவத்தையே கோர்வையாக நினச்சிட்டே இருந்தார். இது இப்படியே போனால் சரி வராது, சரி நம்ம போயிட்டு மெர்லின் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா கேன்டீனுக்கு போகிறாரு. மெர்லின் அங்கே வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. இவர் பார்வையாலேயே மெர்லினை பார்த்துட்டு இருந்தார், கிட்ட போய் பேசவே இல்லை. டிஜே பார்க்குறத மெர்லின் பார்த்துட்டு நீ சாப்பிட்டியா அப்படின்னு செய்கையாலே கேட்க டிஜேவும் தலையாட்டினார். இவ்வளோ நாளில் டிஜே இந்த அளவு தான் பேச்சு முன்னேற்றம் தான் ஆயிருக்கே தவிர இவரோட லவ்வை இன்னும் மெர்லின் கிட்ட சொல்லவே இல்லை. மலையடிப்பட்டி போன இளங்கோ சீக்கிரமே வந்துட்டான். டிஜே என்னடா இளங்கோ சீக்கிரம் வந்துட்டான்னு கேட்டதுக்கு இளங்கோ என்ன சொன்னான்னா, இல்லைடா
ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக இருப்போம். ஆனால் இப்போ அவகிட்ட போனாலே உடம்புலாம் நடுங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஜே சிரிச்சுட்டு, டேய் நீங்கள் என்ன இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினச்சிட்ருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேற்று நைட்டு நடந்த சம்பவத்தை நினச்சி நீ வந்து ரொம்ப பதட்டமாக இருக்க. ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலான்னு சொல்கிறான். இளங்கோ நேற்று நைட்டு நடந்த விஷயம் எல்லாமே ரேவதி கிட்ட சொல்லியிருந்தான். அதனால் ரேவதி என்ன கேட்டானா டிஜே கிட்ட, இன்றைக்கி எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, டிஜேவும் பார்த்துக்கலாம் அப்படின்னா. உடனே ரேவதி, இன்றைக்கி நைட்டு நானும் உங்கள் கூட வடுகுப்பட்டி வீட்டுக்கு வருவேன் அடம் பிடிக்க, டிஜே வேண்டாம், நான் கொஞ்சம் நாங்கள் வாங்கியிருக்கிற நல்ல பேரும் கெட்டு போயிடும்னு சொல்ல, இளங்கோ என்ன பண்ணான்னா அவனை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நைட்டு தானே வரப்போகிறான், யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம், நம்ம கூட வரட்டும் அப்படின்னு சொல்கிறான். ரேவதி ஹாஸ்டலில் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நைட்டு மணப்பாறை பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுறான். டிஜேவும் இளங்கோவும் அவங்கள வந்து வண்டியில் ஏற்றிட்டு 3 பேருமா வடுகுப்பட்டி வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியிலலாம் டிஜே வந்து இதுதான் கலரு, இங்கே தான் அந்த நிகழ்ச்சிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு. போனாலுமே டிஜே வந்து பின்னாடி திரும்பி தான் பார்த்துட்டு போகிறாரு. நம்ம பின்னாடி மறுபடியும் ஏதாவது வருதா, ஃபாலோ பண்ணுதா அப்படின்ட்டு. ஆனால் எதுவுமே வரலை. ஒரு வழியாக வடுகுப்பட்டு வீடு வந்து சேர்ந்தாங்க 3 பேரும். நைட்டுன்றதுனால ஆள் நடமாட்டம் அவ்வளோவா இருக்காது அப்படின்றதுனால ரேவதி வந்ததை யாருமே பார்க்கல. ரேவதி உள்ளே போனோன்னே ரூம் இருந்த கோலத்தை பார்த்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பித்தா. புக்ஸு திங்ஸ்லாம் எடுத்து ஷெல்ஃபில் வச்சுட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டான். நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். அவங்க வரும்போதே 3 பேரும் சாப்பிட்றதுக்காக ஃபுட்டை பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை 3 பேரும் சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடை நாக்கி போட்டுட்டு பாய் எடுத்து போட்டு 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்ததில் மணி 12 ஆயிடுச்சு. டிஜே என்ன பண்ணாருன்னா வீட்டுக்கு வெளியில் போயிட்டு பார்த்தாரு. சுற்றி ஒரே இருட்டாக ரொம்ப அமைதியாகவே இருந்தது. எந்த ஒரு சம்பவமும் நடக்கிறதுக்கான அறிகுறி எதுவுமே தெரியல. சரின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு திரும்பி வந்து படுத்துட்டாங்க 3 பேரும். டிஜே 2 பேருக்கிட்டையும் என்ன சொன்னார்னா, என்ன நடந்தாலும் என்னை கேட்காம 2 பேரும் வெளியே மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தூங்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் ஏதாவது சம்பவம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.